இரண்டாம் உலக போரும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த முதலாம் உலக போரும் சரி, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நாட்டோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு தெரியாத வந்து சுட்டு கொண்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இஸ்ரேல் சொன்ன உடனே வந்து அதுல அமெரிக்கா வந்துடும். அமெரிக்கான்னு சொன்னோம்னா இஸ்ரேல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா இந்த ரெண்டு பேருக்குமே வந்து உலகத்தில் இருக்கிற எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் மீதான கண்கள் எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற உலகத்தினுடைய பொருளாதாரத்தை 80% தீர்மானிக்கக்கூடிய எதுனா பெட்ரோல். எப்பப்பெல்லாம் வந்து உலகப்போர் வருதோ, உலகப்போர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும். என்ன விஷயம்னா வந்து தங்கம் விலை ஏறிட்டே இருக்கும். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து காமேனி அவர்களை வந்து குடும்பத்தோட கொலை செய்யறாங்க. மருமகன், மகள், பேரன், பிள்ளைகள் எல்லாத்தையும் கொலை பண்றாங்க. காமேனி இறந்த உடனே துபாய் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா துபாயில வந்து மக்கள் வாழும் பகுதிகளிலோ, குடியிருப்பு பகுதிகளிலோ, ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல வந்து வேற மக்கள் அதிகமாக நடமாட்டம் உள்ள பகுதிகளிலோ அவர்கள் தாக்குதல் நடத்தவில்லை. கடந்த 2 நாட்களாகவும் ஒரு 3 நாட்களாக தொடர்ந்து உலக மீடியால இருந்து, இந்திய மீடியால இருந்து எல்லாருமே போக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த இஸ்ரேல் வர்சஸ் ஈரான். இஸ்ரேல் சொன்ன உடனே வந்து அதுல அமெரிக்கா வந்துடும். அமெரிக்கான்னு சொன்னோம்னா இஸ்ரேல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா இந்த ரெண்டு பேருக்குமே வந்து உலகத்தில் இருக்கிற எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் மீதான கண்கள் எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா யாரு வளைகுடா நாட்டுகளை, அதாவது மிடில் ஈஸ்டை யார் கண்ட்ரோல் வச்சிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகத்தினுடைய பொருளாதாரத்தை 80% தீர்மானிக்கக்கூடிய எதுனா பெட்ரோல், இந்த ஆயில் தான். கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது, உடனே டீ கடையில வந்து ரேட்டு வந்து டீ ரேட் வந்து 10 ரூபாயில இருந்து 15 ரூபாய் மாறும், 15 ரூபாயில இருந்து 20 ரூபாய் மாறும். பால் ரேட்டு ஏறும், டீ தூள் ரேட்டு ஏறும், அரிசி ரேட்டு ஏறும், பருப்பு ரேட்டு ஏறும். ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு மூலதனமா இருக்கிறது இந்த பெட்ரோல் தான். சோ இந்த பெட்ரோல் விலை அதிகரித்தால் அனைத்துமே அதிகரிக்கும். எப்பப்பெல்லாம் வந்து உலகப்போர் வருதோ, உலகப்போர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும். என்ன விஷயம்னா வந்து தங்கம் விலை ஏறிட்டே இருக்கும். தங்க விலை எப்பெல்லாம் ஏறுதோ அப்பெல்லாம் உலகப்போர் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் நீங்க கடைசி ஒரு 6 மாதங்களாக தொடர்ச்சியாக தங்கம் வந்து விண்ணை முட்டும் அளவுக்கு செல்வதும், வெள்ளியின் விலை வந்து விண்ணை முட்டும் அளவுக்கு செல்வதும் காரணம் இதுதான் இருந்திருக்குன்றது இப்பயாவது மக்கள் உணரணும். இன்னும் தங்க ரேட்டு வந்து அதிகரிக்கும். சரி, நம்ம இந்த ஈரானுடைய சுப்ரீம் லீடர் காமேனி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்யப்பட்ட உடனே வந்து ஈரானுடைய அந்த வேகமானது, கோபமானது சிவப்பு கொடி ஏற்றி அவங்க தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி யார் அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா குவைத்தையும், துபாயவும், அபுதாபியவும், சவுதி அரேபியாவும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் வந்து அட்டாக் பண்றாங்கன்னா இந்த நாடுகள், நான் சொன்ன நாடுகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்கின்ற ஒரு வலையுட நாடுகள். இவங்க எல்லாருமே அமெரிக்கா ஆதரவு உள்ளவங்க, இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்கிறவங்க, தங்களுடைய எண்ணெய் வளங்களை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பகிர்ந்து அளிக்கக்கூடியவங்க. சோ அதனால இந்த நாடுகள் எல்லாமே சப்போர்ட்ல இருக்காங்க. இவங்கனாலதான் வந்து அமெரிக்கா, இஸ்ரேல் வந்து நம்மளுடைய சுப்ரீம் லீடரை வந்து கொண்டுட்டாங்க, இவங்க விடக்கூடாதுன்னு சொல்லி சிவப்பு கொடி ஏற்றி அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ச்சியாக ட்ரோன் அட்டாக் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து மிசைல் ஏவுகணை தாக்குதலும் ட்ரோன் தாக்குதலையும் தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். இதுல என்ன ஒரு விஷயம்னா இவங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து காமேனி அவர்களை வந்து குடும்பத்தோட கொலை செய்யறாங்க. மருமகன், மகள், பேரன், பிள்ளைகள் எல்லாத்தையும் கொலை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே டைம்ல 30 குண்டுகளை வந்து பாத்தீங்கன்னா வந்து போடுறாங்க. அவங்க எங்க இருக்கிறாருன்னா அவர் நார்மலா எப்பயுமே வந்து இருக்கின்ற அவருடைய அலுவலகம், அந்த அலுவலகத்தை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலானது வந்து பாத்தீங்கன்னா வந்து இஸ்லாமிக் ஸ்கூல். அந்த இஸ்லாமிக் ஸ்கூல்ல வந்து சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கும். நீங்க காமினி அவர்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து இவர் உரையாடுவாரு, பேசுவாரு, பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம காமினி அவர்கள் ஈரான் மட்டும் கிடையாது, அவர் இந்த உலகத்தில் உள்ள ஷியா பிரிவு முஸ்லிம்களுக்கு தலைவராக இருக்கிறார், மதகுரு தலைவராக வந்து இருக்கிறார். சன்னி முஸ்லிம், ஷியா முஸ்லிம் சொல்லி 2 முஸ்லிம் இருப்பாங்க. இந்த ஷியா முஸ்லிமோட தலைவர் தான் வந்து இந்த காமேனி அவர்கள். அவரை வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணணும் காண்டி அவரோட சேர்ந்து முக்கியமான ராணுவ அதிகாரிகள் குழந்தைகளோட சேர்த்து கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் வந்து இதுல செத்து போறாங்க. இதை வந்து எப்படி இஸ்ரேலும் அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இஸ்ரேல் அமெரிக்காவுடைய உண்மை முகம். இவங்க வந்து உடனே உலகம் ஃபுல்லா வந்து எல்லாம் பேசுவாங்க தீவிரவாதம் சொல்லி. ஆனா அமெரிக்க தீவிரவாதத்தை பற்றியோ இஸ்ரேலுடைய தீவிரவாதத்தை பற்றியோ இங்க பேசுவதற்கு ஆளே கிடையாது. காமேனி இறந்த உடனே துபாய் வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா துபாயில வந்து மக்கள் வாழும் பகுதிகளிலோ, குடியிருப்பு பகுதிகளிலோ,
ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல வேற மக்கள் அதிகமாக நடமாட்டம் உள்ள பகுதிகளிலோ அவர்கள் தாக்குதல் நடத்தவில்லை. மாறாக லீவ் துபாய், லீவ் சவுதி அப்படின்னு சொல்லி மக்களை நாட்டை விட்டு வெளியேற சொல்லி அவங்க ட்விட்டர்லயே பாத்தீங்கன்னா ஈரான் மிலிட்டரி பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக் போட்டு பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, எல்லாம் வெளியே போங்கன்னு சொல்லி. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் எங்க அட்டாக் பண்ணாங்கன்னா அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய ராணுவ தளவாடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ, குவைத்திலையும் துபாயிலையும் அபுதாபில எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை பாத்தீங்கன்னா குறிவைத்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம இப்ப சமீப நியூஸ்ல என்னன்னா ஆயில் ஃபேக்டரி இருக்குன்னு பாத்தீங்களா, இப்ப இந்த கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்கல்ல, அந்த ஆயில் ஃபேக்டரிலையும் தங்களுடைய ட்ரோன் தாக்குதலையும் ஏவுகணை தாக்குதலையும் பார்த்தா தொடர்ச்சியாக ஈரான் அவர்கள் செய்து. இந்த போரானது உடனடியாக நிற்கக்கூடிய போரா கிடையாது. சப்போஸ் இதுல ஈரானுக்கு ஆதரவாக சீனாவும் நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து கொண்டால், அதே போல இந்த பக்கம் அமெரிக்கா, இஸ்ரேல், இங்கிலாந்து பிளஸ் இத்தாலி, ஜெர்மனி இவங்கெல்லாம் ஒரு பக்கம் சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக மூன்றாம் உலக போர் நிச்சயமாக வெடிக்கும். ஏன்னா 2ஆம் உலக போரும் சரி, அதுக்கு முன்னாடி இந்த 1ஆம் உலக போரும் சரி, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு நாட்டோட தலைவர் பாத்தீங்கன்னா யாருன்னு தெரியாத சுட்டு கொண்டதுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அதே மாதிரிதான் இதுலயும் இவன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொன்னாங்க, அமைதி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா அமைதி பேச்சுவார்த்தையில அமைதி ஒப்பந்தமாக தான் இருந்துச்சு. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த அட்டாக் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல முதல் அட்டாக்லயே காமினி அவர்கள் இறந்து போறாப்புல. இந்த கோபமானது அந்த நாட்டு மக்களுக்கும் சரி, அந்த நாட்டுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பிற அமைப்புகளும் சரி உச்சபட்ச கோபத்தில் இருப்பதால் இந்த போரானது உடனடியா நிற்காது. நம்மளுடைய இந்தியர்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், தமிழர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தயவு செய்து தங்கத்தின் மீதான உங்களுடைய முதலீடானது அதிகமாக இருக்க வேண்டும். தங்கத்தின் விலை இந்த வருடத்திற்குள் உச்சத்தை பெறும், இன்னும் உச்சத்தை பெறும். ஆக ஏன்னா வார் நடந்தாலே எந்த கரன்சியும் பார்த்தா யாரும் பார்த்தா அதை அதிகமா வாங்க மாட்டாங்க. ஏன்னா எந்த நாடு தோத்து போக, எந்த நாடோட பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் யாருக்கும் தெரியாது. ஆனா எப்பயுமே எது நடந்தாலும் வீழ்ச்சி அடையாத ஒரே ஒரு பொருள் எதுன்னா தங்கம் தான். ஸோ தங்கத்தை வைத்துதான் ஃபுல்லா டெபாசிட் பண்ணுவாங்க, தங்கத்தை வைத்துதான் ஆயுதங்கள் வாங்குவாங்க. ஸோ தங்கத்தை உலக பணக்காரர்கள் ஆல்ரெடி பதுக்க ஆரம்பிச்சனாலதான் நம்மளோட தங்கத்தின் விலை உச்சத்துக்கு எட்டியது. இன்னும் அதிகமாக ஆகும். ஆனால் அந்த காலகட்டமானது ரொம்ப ரொம்ப பார்த்தா பக்கத்துல இருக்கு. இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் அதிகமாகலாம் கிடையாது. சீக்கிரமாவே டே பை டே பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்கும். இதனுடைய முதலீடு தயவு செய்து அதிகமாக வைங்க. தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும். துபாயில் வாழும் தமிழர்களும் சரி, அதாவது வளைகுடா நாடுகளில் வாழும் தமிழர்கள் தயவு செய்து உங்களுடைய கம்பெனில பேசி லீவ்ல நீங்க வர்றது தாராளமா அது நல்ல விஷயமாக இருக்கும். தயவு செய்து இந்த பணம் சம்பாதிக்கிறது ஒரு காலகட்டமா இருந்தாலும் உயிர் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய குடும்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.